ஓகேங்களா? நம்மளை எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா சாப்பிட? நான் ஏதோ ஃபங்க்ஷன் வச்சா கூப்பிடுவேன் எல்லாத்தையும் சாசியே. வெறும் ரசசாதத்துக்கு எப்படி சாசி உங்களை கூப்பிடுவேன்? நான் என்ன ஸ்பெஷலாவா சமைச்சேன்? தருணே, ஹாய் தருணே, குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு. என்ன ஊர் சொன்னீங்க சாசி? எனக்கு ஞாபகம் இல்லை, என்னமோ ஊர் சொன்னீங்களே. நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க, லைக் போட்டு பேசுங்க. மணிப்பால், ஆமா எங்கேயோ இருக்குன்னு சொன்னீங்க. அவ்வளோ தூரத்துக்கா நாங்கள் வருவோம்? ஒரு நியாயம் வேணாம்? கர்நாடகாவுக்கு எங்களை வர சொல்றீங்களே, ஒரு நியாயம் வேணாம்? எப்பா நான் இங்க இருக்கிற ஊருக்கே நான் போக மாட்டேன். திருச்சிக்கே வந்து வருஷத்துல 2 தடவை தான் போவேன். பக்கத்துல இருக்க திருச்சிக்கு 1 hour இது. அரியலூர் போனதே இல்லை, துறையூர்லாம் போனதே இல்லை. இந்த பக்கம் இருக்கிற திருச்சிக்கு மட்டும் ஒரு வருஷத்துல 2 தடவை போவேன். அது கூட இப்பெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லாச்சு. எப்பயுமே சாரதாஸுக்கு போவேன் நான். தீபாவளி பொங்கலுக்கு போவேன். இப்போலாம் அது கூட போகிறதில்ல. அங்கே போய் ஒரு 200 செலவு பண்ணிட்டு போகிறத 200 1000 ஆயிரும். பஸ் ஃபேர் இந்த மாதிரி இருக்கு, சாப்பாட்டு செலவு. அதுக்கு இங்கேயே நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துலான்ட்டு போகிறதில்ல. அப்படி இருக்கிற என்ன போயிட்டு நீங்கள் வந்து கர்நாடகா கூப்பிட்டா நான் எப்படி வருவேன்? சாக்ஷி அம்மா. பிரசாத்து, ஹாய் பிரசாத்து, வாங்க அக்கா. உங்கள் பேர் சூப்பராக இருக்குது, நன்றி லொகேஷன். நண்பர்கள் அப்படி ஒரு லைக் போட்டு பேசுங்கப்பா. லைக் போட மாட்டேங்கிறீங்க, பேசிகிட்டே இருக்க நண்பர்களே. லைக்கை மட்டும் போட்டு பேசுங்க, ஏன்னா பேசிக்கிட்டே மறந்துடுவீங்க. அதனால் லைக் போட்டு பேசுங்க, ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. மதியம் எங்கள் வீட்டில் ரசம், பருப்பு, வெண்டைக்காய் பச்சடி. அங்கே என்ன? காலையிலேயே ரசம் தான் பிரின்சஸ், மதியானத்துக்கு அதுதான். அவருக்கு ரசம் இது நல்லா சூப்பராக நல்லா புளிப்பாக இருந்துச்சு. காலையில் ரசம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரசம் இருந்தால் போதும் எங்கள் வீட்டுக்காருக்கலாம், வேறு எது கூட தேவையில்ல பாரு. பொரியல் எதாவது பண்ணி கொடுத்துட்டா போதும். முட்டை எதாவது பண்ணி கொடுத்துருவேன் மதியானத்துக்கு. அதை ரெஸ்ட் எடுப்பா, தூங்கட்டுன்னு சொல்லியிருக்கேன். சாப்பாடு கொடுத்து தூங்கிட்டு இருக்காரு. தம்பி வாப்பா. விஜயகுமார் கண்ணு, வணக்கம் வணக்கம். லைக் போட்டாச்சு, நன்றி கண்ணு. சாப்பிட்டீங்களா கண்ணு? நான் சாப்பிட்டேன் கண்ணு. நான் ட்ரெயின் டிக்கெட் போட்டு தரேன். ஐயோ நான் வரல சாமி, அவ்வளோ தூரம் நான் வரல சாமி. நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த மாதிரி வந்து நண்பர்கள்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ தூரம் எனக்கு வந்து ஒத்துக்காது, சரிங்களா? எனக்கு பஸ்ஸு ட்ராவல்லாம் ஒத்துக்காது. லாங் ட்ராவல் நான் போக மாட்டேன். எனக்கு மேக்ஸிமம் பஸ்ஸில் போனால் எனக்கு ஒத்துக்காது, சரிங்களா? நான் இங்கே இருக்க திருச்சிக்கே மேக்ஸிமம் வந்து நான் வந்து பைக்கில் தான் போவேன். 1 hour இருந்தாலும் பரவாயில்ல, பைக்கில் அங்கேயும் இங்கேயும் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி நான் போயிடுவேன். பஸ்ஸில் போனால் எனக்கு குடலெல்லாம் பிரட்டிக்கிட்டு வந்துடும். அது என்னன்னு தெரில, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பஸ்ஸு சேர மாட்டேங்குது. லாங் ட்ராவல் அது பைக்குன்னா நம்ம அங்கேயும் நிப்பாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருந்தால் இருந்துட்டு ஏதாவது டீ குடிச்சிட்டு போயிடலாம். பஸ்ஸில் நான் 1 hour ட்ராவலே என்னால் பஸ்ஸில் போக முடியலன்னா பார்த்துங்க. என்னான்னு தெரியல, எனக்கு அது சேர மாட்டேங்குது. அப்புறம் ஏசிலாம் ரொம்ப நேரம் இருந்தால் சேராது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்னது ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மெடிக்கலாக மாத்திரை இருக்குது. பஸ்ஸில் கும்பிட்டுட்டு வராதா, கொமட்டிட்டு வராதா? அப்படியா? எனக்கு அப்படி போட்டாலும் எனக்கு நான் எங்கே போனாலும் வந்து லெமன் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ சென்னை இந்த மாதிரிலாம் நான் அப்பயும் நான் காரில் இந்த மாதிரி கூட எல்லாமே போனாங்க கூட நான் வந்து எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதை வந்து லேசாக வந்து கீரல் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த வாசனையை முகத்துக்கிட்டே போவேன். இல்லை வந்து காப்பி சாக்லேட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த புளிப்பு சாக்லேட்டு இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு பஸ்ஸு சேராது. கிஷோர் சாப்பாடு கொண்டு போயிட்டானா? கொண்டு போயிட்டான் பிரின்சஸ். அவருக்கு முட்டை பொரியல் போட்டு கொடுத்தேன். ரசம் அவன் வந்து காய் பொரியல்லாம் விரும்ப மாட்டான், முட்டை பொரியல் சாப்பிடுவான்.